ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹாஃபில்களே, ஹலீஃபாக்களே, ஹதீப்மார்களே, முதர்ரிசீன்களே, முஅத்தின்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, முன்ஷிதீன்களே, சாதுலியா தரீகாவை சேர்ந்த கண்ணியமான சகோதரர்களே, சாதுலியா தரீகா அல்லாத சாதுலியா தரீகாவை நேசம் வைத்திருக்கக்கூடிய என் அருமை பேரன்புக்குரிய பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மதரசா மாணவர்களே, சிறுவர்களே, வெளியிலிருந்து யாரெல்லாம் இதை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒன்று ஞாபகம் வருகிறது. விசேஷமாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, இந்த பள்ளிவாசலுடைய ஹத்தீப், என்னுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூடுவதற்கு இந்த நிமல் ரோடில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித், அதாவது ஆரம்ப காலத்தில் இது ஒரு ஜாவியா, எனவேதான் இங்கே ஹலரா வைத்தோம். அதனாலதான் இங்கே லுஹருக்கும் அசருக்கும் இஷாவுக்கும் பிறகு இன்று கூட ஜலாலா சொல்கிறார்கள். நமக்கு இந்த பள்ளிவாசலுக்குள்ளே இன்றைய தினம் சையதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் ஓதுல் அஷ்ர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாசுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறி அவர்களுக்கு நன்றி செலுத்தி, அவர்கள் உலகத்திலே செய்த சேவைகள், உலகத்தில் அல்லாஹ்வோடு மக்களை இணைத்து வைத்தது, அதே போல இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அவர்கள் இந்த உலகத்திலே காட்டி அல்லாஹ்வுடைய குதுரத்தை கொண்டு இஸ்லாத்தையும் ஈமானையும் இஹ்சானையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மக்களுக்கு உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அதனாலதான் இன்று 850-900 வருடங்கள் தாண்டியும் இன்றும் அவர்களுடைய பெயரில் ஜாவியாக்கள் இருக்கின்றன. அந்த ஜாவியாக்கள் மஸ்ஜிதுகளாக மாறியும் ஜும்மா பள்ளிகளாக மாறியும் அவர்களுடைய பெயரை சொல்லி இந்த இடத்திலே அவர்களை புகழ்வதற்கு நமக்கு நிர்வாகிகள் இடம் கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைரா. கண்ணியமான என் அருமை சீதேவிகளே, உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா எங்களை மனிதனாக படைத்து பரிபூரண ஈமானை தந்து முஸ்லிமான தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கி எங்களுக்கு பல சிறப்புகளை தந்திருக்கிறார். இப்னு அபி துன்யா என்ற கிதாபுல, ஹதீஸ் கிதாபுல வரக்கூடிய ஒரு முர்சலான ஹதீஸ், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டார்கள், ஐயு அஹ்லில் மஸ்ஜிதி கைர், பள்ளிவாசலுக்கு போறவங்களையும் வாரவங்களையும் பள்ளிவாசலோட தொடர்பு உள்ளவங்கள்ல சிறந்தவர்கள் யார்? அக்ஸர்ஹும் ஸிக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வ ஜல் என்று சொன்னார்கள். அவர்கள் அதிகமானவங்க அல்லாஹ்வை ஸிக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஸிக்ரை அதிகமாக்கிக் கொள்பவர்கள், நாவாலும் கல்பாலும் சிந்தனையாலும். ஸிக்ர் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டுமல்ல ஸிக்ர். கல்பால அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை ஸிக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவது ஸிக்ருடைய வாழ்க்கை, குர்ஆனை பின்பற்றுவது ஸிக்ருடைய வாழ்க்கை. அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோட
மற்ற மக்களோட ஒற்றுமையாக பழகுவது திக்ருடைய வாழ்க்கை. திக்ருன்னா நாவால சொல்றது மட்டுமல்ல, அதுவும் திக்ரு தான். அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல். அதிகமா அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவங்க தான் பள்ளிக்கு போய்கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்ட திக்ரை மறக்க கூடாது. இரண்டாவது கேட்டாங்க, ஐயுல் ஜினாஸத்தி கைர், மையத்துகள்ல மௌத்தா போற ஆட்கள்ல ஆக சிறந்த மையத்து எது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரே பதில் தான், அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல். யார் அதிகமான திக்ரோட மௌத்தா போறாங்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தவர்கள். ஐயுல் முஜாஹிதீன கைர் யா ரசூலல்லாஹ். ஜிஹாத், ஜிஹாத் என்றா யுத்தம் மட்டுமல்ல, முஜாஹதத்துன் நஃப்ஸ், நஃப்ஸோட போராடக்கூடியவங்க, சாலிஹான அமலோட மௌத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பாவம் இல்லாம கலிமாவோட மௌத்தாகணும் என்று நஃப்ஸோட போராடக்கூடியவர்கள், யுத்தத்துல கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அதே போல இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள்ல ஆக சிறந்தவங்க யார் யா ரசூலல்லாஹ்? அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல். அதிகமான திக்ரு செய்றவங்க. எங்கட வாப்பா சையது சாலிஹ் மௌலானா மக்கியா ஷோலே ஜாவியால தான் ஓதினாங்க. பல உஸ்தாதுமார்கள் இருந்தாங்க. அதுல ஒரு உஸ்தாத் கலீஃபத்துல் குலஃபா ஸுஹுருத்தீன் ஆலிம் பஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வெளிச்சமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க. அவர்கள் மக்கியா மദ്രസാவுல கலீஃபத்துல் குலஃபாவாகவும் அதே நேரத்துல பிரின்சிபலாகவும் மദ്രസാல ஓதி கொடுக்கிற நேரத்துல பிள்ளைகளை தஹஜ்ஜத்துக்கு எழுப்புவதற்கு பேரு சொல்லி எழுப்பவும் மாட்டாங்க, எழும்புங்க என்று சொல்லவும் மாட்டாங்களாம். என்ன வாப்பா எனக்கிட்ட சொன்ன செய்தி, இன்னொருத்தர் சொன்னதல்ல, கண்ணால பார்த்து அனுபவிச்ச செய்தி. வேணுமெண்டா கேட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு ஓதினவங்க நிறைய இப்ப இருக்கிறாங்க உலமாக்களாக. என்ன செய்வாங்களாம், சத்தம் போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கொண்டு வருவாங்க தஹஜ்ஜத்துக்கு. பிள்ளைகள் எல்லாம் தூக்கம், மദ്രസா பிள்ளைகள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். திக்ரும் ஸலவாத்தும் குர்ஆனாயத்தும் ஓதி ஓதி தஸ்பீஹ் மணியால பிள்ளைகளோட முதுவ தடாவுவாங்களாம். பழைய காலத்து மனுஷர் திக்ரோட மௌத்தாகணும் என்று விளங்கினவங்க. திக்ரும் ஸலவாத்தும் குர்ஆனாயத்துகளும் மட்டும் தான் கல்புல. ஒருத்தருடைய மனைவிய உள்ள கிடைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முந்தி எனக்கிட்ட கால் பண்ணி கேட்கிறாரு, மௌலானா ரேடியோ கொடுக்குறேன்னு தெரியும், ஞாபக சக்தியோட தான் பேசுறேன். மௌலானா என்னுடைய மனைவிய ஹாஸ்பிட்டல்ல நான் உள்ள கிடைக்கிறதுக்காக அட்மிட் பண்ணணும், எந்த மௌலித ஓத? நான் சொன்னேன், மௌலிது வருஷத்துக்கு ஒரு தடவை நன்றி செலுத்துறதுக்கு, அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை நன்றி செலுத்துறதுக்கு, அல்லது வழிமார்களை ஞாபகப்படுத்தணும் என்று நினைச்சா, பிள்ளைகளுக்கு சொல்லணும் நினைச்சா அவங்களோட புகழ் மாலைகளை சொல்லி, அவங்க சொன்ன அவங்களோட சரித்திரங்களை சொல்லி, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி மக்களுக்கு இவங்க யார் என்றதை தெளிவுபடுத்தி வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது அவங்க பிறந்த நாளோ அல்லது வஃபாத்தாவின நாளோ ஒரு தடவை செய்யறதுக்கு தான் மௌலிது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எந்த நேரமும் அதே ஓதிக்கொண்டிருப்பதற்கல்ல. ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும், உங்களோட மனைவிட்ட சொல்லுங்க, நினைவு மாத்தும் வரையில லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இத ஓத சொல்லுங்க. நீங்க அவங்கள நினைவு மாத்தி உள்ள கிடைக்கும் வரையில ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்று நீங்க ஓதிக்கொண்டிருங்க என்று நான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு. இதைத்தான் தரீக்காக்களுடைய மஷாயிஹ்மார்கள் எங்கட ஔராதுகள்ல வலீஃபாக்கள்ல அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அந்த சுன்னத்தான வாரிதான அந்த துஆவில் இருந்து ஆரம்பித்தால் சாதுலியா தரீக்காவினுடைய வலீஃபா. வலீஃபான்னா சம்பளம், அரபுல சம்பளத்துக்கு வலீஃபான்னு சொல்லுவாங்க. கம்பெனி லொஸ்ஸாவ போனாலும்
கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தான் அடுத்த மாசம் வேலை நடக்கும். கடன் பட்டாவது சம்பளத்தை டைமுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி போயிடுவாங்க. என்ன நடந்தாலும் கொடுத்தே ஆகணும், லொஸ்ஸோ ப்ராஃபிட்டோ. அதே போல வதீஃபா என்று சொன்ன காரணம், உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும், டாக்டர கல்யாணம் என்றாலும், வாப்பா மவுத் என்றாலும், பஸ்லயோ பிளைட்லயோ, ஆனா எங்களாலையும் அதை பின்பற்றி வர முடியாத ஒரு நிலை. அதனால நாங்க எல்லாரும் இதை தொடர்ந்து செய்யறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வாங்க. என்ன நடந்தாலும், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், இந்த வலிபாக்கிற விட்டுறாவே உன்னுடைய கபரில வெளிச்சமாக்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஓதல் தான் இந்த வலீஃபா. ராத்திப் என்று சொன்னாலும் சம்பளத்துக்கு சொல்லுவாங்க, ராத்திப் மாசம் மாசம் கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை ராவண்டா வெள்ளிக்கிழமை ராவு, திங்கக்கிழமை ராவண்டா திங்கக்கிழமை ராவு. நேமமாக உடுபடாமல் செய்வதற்குத்தான் வலீஃபா என்று சொல்லுவார்கள். இந்த பாருங்க, அவுது பிக் உலமாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கேட்டுக்கொள்ளுங்க. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், தஹஸ்ஸன்து பில் இஸ்ஸத்தி வல் ஜபரூத், வ தஸம்து பி ரப்பில் மலக்கூத், வ தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூத், இஸ்ரிஃப் அன்னல் அதா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யா அல்லாஹ் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள், கல்பில் உள்ள நோய்கள், உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தி யா அல்லாஹ். பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். தவக்கல்து அலல் ஹய்யில் லதீ லா யமூது அபதா. அல்ஹம்துலில்லாஹில் லதீ லம் யத்தகித் வலதா வ லம் யகுல் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி. யா அல்லாஹ், உனக்கு இணையாக யாரும் இல்ல, நாங்க ஷிர்க் செய்ய மாட்டோம். உனக்கு இணையாக, உன்னைய போல, உன்னைய விட உன்ன இடத்துல யாரும் இல்லையா அல்லாஹ். நீ தன்னந்தனியாக உலகத்தையும் ஆட்சி செய்கிறாய், ஆகிரத்தையும் ஆட்சி செய்கிறாய். காத்தும் ஓண்டதான், மண்ணும் ஓண்டதான், உலகமே ஓண்ட. நானே எனக்கு சொந்தம் இல்லை, என் உடம்பே எனக்கு சொந்தம் இல்லை. அடிக்கடி சொல்லுவாங்க, உடம்ப பாத்துக்கோங்க, உடம்ப பாத்துக்கோங்க. உடம்ப எப்படி பாக்குற? உடம்பு எங்கடைய அல்ல, ரூஹும் எங்கடைய அல்ல. அப்ப எப்படி காணி பூமி எங்கடைய ஆகுற? ரூஹ ஏண்ட எல்லையண்டா, உடம்பு ஏண்ட எல்லையண்டா, எப்படி என்ற ஊடு ஏண்ட ஆகுற? மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. எங்களுக்கு சொந்தமான ஒரே ஒரு இடம் கபரு மட்டும்தான். இந்த கபர உலகத்தில் இருக்கும் போது வெளிச்சமாக்கி கொள்ளணும் என்றுதான் மஷாயிகுமார்கள் ஔராதுகளை தந்து மிகப்பெரிய திக்ர் மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்து தரீக்காக்களை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு அலம் நஷ்ர சப்பி இஸ்மா ஓதுரம், அலம் நஷ்ர ஓதுரம், இன்னா அன்சல்னா ஓதுரம், லீலாஃபி குரைஷ் ஓதுரம், குல் வல்லாஹு அஹத் ஓதுரம். இதெல்லாம் திக்ருடைய வாழ்க்கையை உருவாக்க சுபஹுக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு தொழாத தரீக்கா கிடையாது. யாராவது தொழுகை விட்டுட்டாரோ அது அவர்த பிழை, அவர் விடுபடாம தொழ வேண்டும். ஆனா தரீக்காக்களுடைய அனைத்து ஔராதுகளும் சுபஹுக்கு பின்னால், மக்ரிபுக்கு பின்னால். மதரசாக்கள்ல கூட இல்முடைய மஜ்லிஸ்கள் எல்லாம் தொழுகைக்கு பிறகுதான். எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, அல் குத்துபுல் அக்பர் கௌதுல்லா சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை வைத்துத்தான் பல திக்ருகளை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு மறுபடியும் கேட்கிறாங்க, ஐயுல் ஹுஜ்ஜாஜி கைர் யா ரசூலல்லாஹ். மூணாவது, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹஜ்ஜாஜிகள்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாரவங்கல்ல ஆக சிறந்தவங்க யாரு? முதலாவது கேட்டாங்க, பள்ளிக்கு போயிட்டு வாரவங்கல்ல சிறந்தவங்க யாரு? ரெண்டாவது கேட்டாங்க, ஜனாசாக்கள்ல மௌத்தானவங்கல்ல யாரு சிறந்தவங்க? மூணாவது கேட்டாங்க, முஜாஹிதீன்கள்ல சிறந்தவங்க யாரு? நாலாவது யாரு? ஹஜ்ஜாஜிகள். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ்ஜுக்கு போறவங்களும் உம்ரா போறவங்களும் அல்லாஹ்வுடைய பட்டாளம், துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய கெஸ்ட். அவங்களுக்கு இருக்கிற கண்ணியம் வேற யாருக்கும் கிடையாது. அவங்கள சிறந்தவங்க யாரு யா ரசூலல்லாஹ்? அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய திக்ரில உள்ளவங்க. அதுக்கு பிறகு கேக்குறாங்க இன்னொரு கேள்வி, ஐயுல் உப்பாத். இபாதத்து அதிகமான இபாதத்தை செய்றாங்களே, இந்த இபாதத்தை செய்யக்கூடியவங்க சிறந்தவங்க யாரு? திக்ர் உள்ளவர்கள், திக்ரை அதிகமாக்குறவர்கள். அதனாலதான் நமது ஷாதுலியா தரீக்காவில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும், புள்ளைக்கு பேரு போடுறதாக இருந்தாலும், புள்ள பிறந்ததாக இருந்தாலும், மையத்தாக இருந்தாலும், ஏதாவது ஒரு காரணம் என்ன இருந்தாலும் திக்ர் மஜ்லிஸை வைப்பார்கள். ஜலாலா லா இலாஹா இல்லல்லாஹ்வை வைப்பார்கள். அல்லாஹ்வை மறக்காமல் இருக்க
தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை வச்சிட்டு தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வைத்திருக்கிறார்கள். வதீஃபா யாக்கூத்தியாவிலே திக்ர் ஸலவாத்துகளை தந்திருக்கிறார்கள். மறக்காமல் மௌத்துடைய நேரத்தில் கலிமா நாவுக்கு வர லேசாக இருக்கும் என்பதனால். அடுத்தது நமது ஷாதுலியா தரீகாவிலே வலியுறுத்தி மஷாயிகுமார்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு மனிதனுடைய உரிமையை யாருக்கும் பறிக்க முடியாது, இன்னொருவரை யாருக்கும் சீரழிக்க முடியாது. ஹுகூக்குல் இபாத் என்ற அமைப்பில் தரீகாக்கள் மிகவும் வலிமையாக வலியுறுத்தி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னொரு கல்ப நோகரிக்க கூடாது. எவ்வளவு அமல் செஞ்சாலும் மனில் முஃப்லிஸ் என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனில் முஃப்லிஸ், நஷ்டவாளி யார்? பேங்க்ரப்ட்காரர் யார்? பங்களோட்டன்னு சொல்லுவோமே, அஞ்சாத்து வழி இல்லாம எல்லாம் முடிச்சு யார் அவரு? கொஞ்சம் சஹாபாக்கள் சொன்னாங்க, திர்ஹம் இல்லாதவர், தீனார் இல்லாதவர், டாலர் இல்லாத சொன்னது வச்சுக்கொள்ளுங்களே. சஹாபாக்கள் டாலர் தெரியா? திர்ஹம் தீனார் இல்லாதவங்க இவங்கதான் நஷ்டவாளிகள், பேங்க்ரப்ட்காரர்கள் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்க அல்ல, மலை அளவு நன்மையோட வருவாங்க. நோம்புல இருந்தான், ஹஜ்ஜில இருந்தான், உம்ரால இருந்தான், தஹஜ்ஜத்ல இருந்தான், குர்ஆன் ஓதுறதுல இருந்தான், சதக்கால இருந்தான், எல்லா அமலும் செஞ்சுட்டு மலை அளவு நன்மையோட வருவாங்க. அங்க வந்து சுவர்க்கத்துக்கு போற கியூல நிப்பாங்க. ஒவ்வொருத்தரா வந்து 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 இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி 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 பார்த்தா என்ன, ஹுகூக்குல்லா அல்லாஹ்ட விஷயத்தில் இவர் ஷர்ரியா ஈந்திக்கிறார், அமல் இபாதத் எல்லாம் பெரிய லெவல்ல செஞ்சிருக்கிறாரு. ஆனா மனுஷருடைய விஷயத்துல இவர் எல்லாரையும் நோவிச்சாரு. மனுஷருடைய